இந்த வீடியோவில் நாம் ஷீக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்க்கலாம். அவள், அவர், அவளால், அவரால், அவளுக்கு, அவருக்கு அப்படின்னு நிறைய மீனிங்ஸ் இருக்கு. she is fine. அவள் நலமாக இருக்கிறாள். இந்த இடத்துல சீக்கு என்ன மீனிங்? அவள். she is our MP. அவர் நமது எம்பி. அவள் நமது எம்பின்னு சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? இப்போ சோனியா காந்தி இருக்காங்க, இல்லை ஜெயலலிதா மேடம் இருக்காங்க அப்படின்னா நாம் அவங்கள அவள்னு சொல்ல மாட்டோம், அவர் அப்படின்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ she is our MP அப்படிங்கிற இடத்துல ஷீக்கு என்ன மீனிங் அப்படின்னா அவர். ஸோ ஷீக்கு அவள், அவர் அப்படிங்கிற ரெண்டு மீனிங் இருக்கு. she can cook well. அவளால் நன்றாக சமைக்க முடியும். இந்த இடத்துல ஷீனா அவளால். இதே கொஞ்சம் வயசானவங்களை பார்த்து சொன்னோம் அப்படின்னா அவளால்னு சொல்ல மாட்டோம், அவரால் நன்றாக சமைக்க முடியும்னு சொல்லுவோம். அவரால் நன்றாக சமைக்க முடியும், ஏன்னா இவங்க வயசானவங்க. இவங்கள போய் அவரால் நன்றாக சமைக்க முடியும், அவளால் நன்றாக சமைக்க முடியும்னு சொல்ல மாட்டோம், அவரால் நன்றாக சமைக்க முடியும். சப்போஸ் இங்கே ஒரு பாட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டியை நம்ம அவளால் நன்றாக சமைக்க முடியும்னு சொல்லுவோமா? இல்லை, அவரால் நன்றாக சமைக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ ஷீக்கு பார்த்தீங்கன்னா அவரால், அவளால் அப்படின்னு ரெண்டு மீனிங் இருக்கு. இப்போ பாருங்க, she likes apple. அவளுக்கு ஆப்பிள் பிடிக்கும். சின்ன பொண்ணு பார்த்து சொன்னோம்னா, இதே ஒரு வயசான பாட்டியவோ இல்லை பெரிய விமனையோ பார்த்து சொல்றோம் அப்படின்னா அவருக்கு ஆப்பிள் பிடிக்கும். இங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அவருக்கும் இல்லை, அவருக்கு ஆப்பிள் பிடிக்கும். ஸோ அவள், அவர், அவளால், அவரால், அவளுக்கு, அவருக்கு, இத்தனை மீனிங்ஸ் வரும். ஆனால் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை ஷீ மட்டும்தான். ஸோ உங்களுக்கு இது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு தோணுச்சுன்னா பாருங்க, இந்த வீடியோஸ் பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு ஷீனா அவள்னு எனக்கு தெரியும், இது எனக்கு பெருசாக கன்ஃபியூஷன்ஸ் இல்லை, பெருசாக தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னா அதை விட்டுருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.